தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகை. ஸோ இவங்கள ஒரு ஒரு மூத்த நடிகை என்று சொல்லலாம். இவங்கள ஒரு பிரபல அம்மா நடிகை என்று சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நடிகைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய அசிங்கம். அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த தவறான முடிவு அவங்க குடும்பத்தின அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் வச்சிருக்கு. இந்த ஒரு விஷயமானது எல்லாருக்கும் ஏற்பட ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மனம் உடைஞ்சு இந்த தவறான இதுவும் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே அதுவும் கமலஹாசன் கூட நடித்த ஒரு முக்கியமான நடிகை சரண்யா பொன்வானன். அதே போன்று மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியோ ஹிட் அடிச்சது அப்படின்னா அது நாயகன் திரைப்படத்தை சொல்லலாம். இந்த ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் அவருக்கு இணையாக நடித்த ஒரு இளம் நடிகை அப்படின்னா அவங்க சரண்யா பொன்வானன் இவங்களை சொல்லலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களோட நடிப்பை பற்றி எல்லாருமே ரொம்ப வியந்து போனாங்க. அப்போ இவங்களோட திரைப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைச்சது என்றே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பிற மொழிகளில் இவங்களோட நடிப்பானது மிகப்பெரிய அளவில் வாய்ப்பானது கிடைச்சி என்றே சொல்லலாம். அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு நடிப்பில் ஒரு பின்னி பெடலத்துட்டாங்க என்றே சொல்லலாம். ஆனால் அப்போதைக்கு அவங்களோட தனிப்பட்ட காரணத்தில் ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக அவங்க திரைப்படத்திலிருந்து விலகி இருந்தாங்க என்றே சொல்லலாம். அதன் பிறகு நடிகர் பொன்வன் அவர் காதல் செய்து காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. பிறகு இப்போ அவங்களோட குடும்பத்தின் அனைவரும் சமாதத்தோட இவங்க திரைப்படத்தில் தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அப்போ இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோவை கொண்டாடுவாங்க தவிர ஒரு நடிகை திருமணம் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு நடிகையை ஏற்றுக்க மாட்டாங்க. திரைப்படத்திலும் சரி மக்களும் சரி. இப்படி இருக்கும் நிலையில் சரண்யா பொன்வானன் இவங்கள மட்டும் நடிகை ஏற்றுக்க போகிறாங்க அப்படி இல்லைங்க. நீங்கள் என்ன நடிகை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு அம்மா நடிகையை நடிக்க தயாராக உள்ள அப்படிங்கிற மாதிரி நான் அம்மா நடிகையை நடித்து இப்போ ரொம்ப பேர் பிரபல நடிகையில் அம்மா நடிகை சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் அவங்கள சரண்யா பொன்வானன் அவங்க சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு திரைப்படமானது இவங்க நடிக்கக்கூடிய திரைப்படமானது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இனியாக ஒரு அம்மா கேரக்டராக இவங்களை போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றா தான் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட புகழ்ச்சியின் உச்சியில் இருக்க சரண்யா பொன்வானன் இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் கமிட் ஆகியிருந்தாங்க. ஆனால் தற்போது நிலையில் இப்போ அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இப்போ நீங்கள் இந்த கேரக்டருக்கு தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களாமா திரைப்படத்தில் இருந்து. அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே இப்போ சமீப காலத்துக்கு முன்பு சரண்யா பொன்வானன் அவங்களோட விஷயம் இன்டர்நெட்டில் மிகவும் பரவலாக பேசப்பட்டது. என்னன்னு அவங்க வீட்டு கேட்டில் ஒரு சில கார் இடிச்சு இவங்க தகராறு பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியானது. அதற்கான சிசிடிவி காட்சி கூட இணையத்தில் வெளியானி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா அதில் சரண்யா பொன்வானன் ஒரு பர்கரான வேர்ட்ஸ் திட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் சரண்யா பொன்வானன் இவங்களை பொறுத்தவரையும் திரைப்படத்தில் நடித்த வரைக்கும் இவங்க ஒரு அமைதியான கேரக்டர் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ரியல் லைஃப்பை பார்க்கும்போது இவங்க இந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. இதனாலே சிவகார்த்திகேயனோட கமிட்டான அந்த ஒரு திரைப்படத்தில் இவங்க நடிக்க வச்சா அந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் அவங்கள எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனாலே இவங்க நடிக்க வைக்கலாமா என்னவா அப்படிங்கிற யோசனை இருந்திருக்காங்க. ஏன்னு தென்மேற்கு பருவர் அப்படிங்கிற திரைப்படத்தை சரண்யா பொன்வானன் அவங்களுடைய அம்மா கேரக்டர் எப்படி எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படத்தை அம்மா கேரக்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குதாமா. அப்படிப்பட்ட அம்மா கேரக்டர் சரண்யா பொன்வானனை இப்போ நடிக்க வச்சோம் அப்படின்னா ரசிகர் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. அதனாலே இயக்குனர் கொண்டு தயாரிப்பாளர் இவங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஒரு அசீதை தாங்க முடியாம தான் சரண்யா பொன்வானன் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தகவலாக வெளிவந்தது. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ இணையத்தில் பேசப்பட்டு வருது.